அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிங்கள் என்று வேதமே சொல்லுகிறது. கடைபிடிக்கிறோமா? யோசி. நேரத்தை நீ வீணாக்கவே கூடாது. நியாய தீர்ப்பை பற்றி பார்க்கிறோம். எதுக்கு நியாய தீர்ப்புன்னு சொல்லி ஒரு பட்டியல் பைபிள்ல இருக்கிறது. எதுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு? முதலாவதாக வெளிப்படுத்தல் 22:11-12. ரெவல்யூஷன் 22. நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவேளை மீறுவோமானால், தவறுகள் நடக்குமானால், நான் சொல்லுகிற அந்த காரியத்தில் தான் அடங்கும். நம்பர் 1, for which purpose we have to give account on the judgment. Number 1, our activation. நம்முடைய கிரியைகளுக்கு, கிரியை செயல்கள். 2 கொரிந்தியர் 5:10 படிக்கிறோம். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். மத்தேயு 5:30 இயேசுவே சொல்லுகிறார், உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. 2 கைகளோடு நீ நரகத்தில் பிரவேசிக்கிறதை விட ஒற்றை கையனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கலாம். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. 2 கண்களோடு நீ நரகத்தில் போய் வேதனைப்படுகிறதை விட ஒரு கண்ணோடு நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கலாம். அழகா தெளிவா சொல்லியிருக்கிறார். அப்ப கிரியை, நம்முடைய கிரியை, ஒவ்வொரு கிரியை யோசித்து பார்க்கணும். நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? பிரசங்கி கடைசி வசனம் படிச்சு பாருங்க. ஒவ்வொரு கிரியையையும், அந்த ரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த கிரியை முதலாவது எங்கே வெளிப்படுகிறது? இங்க பாத்தீங்களா? சிந்தனையில். தப்பு செய்யலாமான்னு நினைக்கிற வரைக்கும் 1/4 பாகம் பாவம். அந்த இடத்துக்கு போற வரைக்கும் 50%. அந்த தவறை செய்து முடித்தாயா 100%. கடைசி கட்டம் வரைக்கும் கூட ஆண்டவர் அந்த மனசாட்சியின் மூலமாய் பேசுவார். ஆதாம் ஏவாளுக்கு இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் வந்து தடுத்து நிறுத்தி இருக்கலாமே, அவர் வரமாட்டார், சொல்லிட்டார். அவங்க இஷ்டம். God gave conscience to think about what is the good and what is the bad. அமைதியா தான் இருந்தாரு. அது போலதான் இப்ப இயேசு அமைதியா இருக்கிறார். நம்ம கேட்கிறோம்ல, அப்பா இயேசுவே உமக்காக பக்தியா பரிசுத்தமா இருக்கிறேன், எவ்வளவு உபத்திரவம், போராட்டம், பிரச்சனை, ஆனா துன்மார்க்கம் எப்படி தழைக்கிறான், என்ன சந்தோஷமா இருக்கிறான், என்ன ஜாலியா சுத்துறான், கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சுட்டு என்ன சந்தோஷமா இருக்கிறான். விசுவாசியே, ஒரு போராட்டமோ ஒரு குழப்பமோ ஒரு அவமானமோ ஒரு பிரச்சனையும் உனக்கு இல்லைன்றியா விலகி கொண்டிருக்கிறாய். ஆண்டவரை விட்டு நீ தூரமாய் போய் கொண்டிருக்கிறாய். பிரச்சனையா, போராட்டமா, அவமானமா, நிந்தனைகளா, இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். கையை தட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், அமைதியா விட்டுரு, ஜெபம் பண்ணு. நியாய தீர்ப்பு நாளிலே வெளிப்படும். சகல ஜாதிகளையும் உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். அவர்களை நீ ஆளுவாய். நம்முடைய சிந்தனையில கிறிஸ்து இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை அறிகின்ற அறிவிலே வளர்கிற ஒரு எண்ணம். எத்தனை வாலிபர்கள் இப்போ பாழா போறாங்க. நேரத்தை ஃபுல்லா தவறான காரியத்துக்கு. பைபிளை படிக்க டைம் இல்லை, ஜெபிக்க டைம் இல்லை, அப்பா அம்மா சொன்னா கோபம் வருது. நன்றாக கவனியுங்கள். ஒரு வாரம் எப்படியாவது துணிந்து பைபிளை எடுத்து, விருப்பம் இருக்குதோ இல்லையோ படி.
ஒரு வாரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா நீ அதை படிப்பாய். உன்னை ஆசை உனக்கு அதிகமாக பைபிள் படிக்கிறதுக்கு. ஒரு வாரம் நீ பைபிளை தொடாம இருந்து பாரு, அப்புறம் உன்னால தொடவே முடியாது. பிசாசு கோட்டை கட்டி விடுவான். உங்களை பாதுகாப்பது தேவனுடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வசனம் தான். The word of God is only authority of our life. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்.